மாதிரி பிளாஸ்டிக் கேப்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கேப்பை நான் எப்படி கட் பண்ணணும் அந்த மாதிரி கட் பண்ணி நீங்களும் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. சாய் கவி, கார்த்திக், பிரகாஷ், தர்ஷன், சத்யா கண்ணன், பிரதர்ஷனா, அவந்திகா, ஹாரிஷ் கண்ணா, ரஞ்சினி, அன்னபூரணி, அறிவழகன், தேவி, கனகவல்லி சோலை ஆனந்தன், பூபாலன், நர்மதா இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து சென்டரில் வந்து ஸ்கொயரில் ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம அதுக்கு மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் போட்டு ஹேங் பண்ணுறதுக்கு கயிறு கட்டியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு கலர் பெயிண்ட் எடுத்துக்க, ரெட் கலர் பெயிண்ட். அந்த பெயிண்ட்டை வந்து இந்த பிளாஸ்டிக் மூடிக்கு மேலே அழகாக நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த பெயிண்ட் தேவையில்லை அப்படின்னா நீங்கள் கிஃப்ட் ரேப்பர் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அதை கூட ஒட்டிக்கலாம். அப்படின்னா ஸ்டிக்கர்ஸ் இருந்துச்சுன்னா கூட ஒட்டிக்கலாம். ஸோ டெக்கரேஷன் வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம பண்ணிக்கலாங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து ரெட் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் கிரீன் கலர் பெயிண்ட் எடுத்து இந்த ரெட் கலர் பெயிண்ட்டுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி உங்களுக்கும் தேவைப்பட்ட நீங்களும் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடக்கூடிய ஒரே ஒரு பிளாஸ்டிக் மூடியை யூஸ் பண்ணி சூப்பராக வந்து நம்ம ஒரு கிச்சன் ஆர்கனைசர் ரெடி பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆர்கனைசர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருக்குமே. பாருங்கள், நான் பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். பெயிண்ட் பண்ணி முடிச்சுட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆற வச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய சூப்பரான கிச்சன் ஆர்கனைசர் ரெடி ஆகிடுங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆற வச்சும் எடுத்துட்டேன். இது எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிச்சனில் இந்த மாதிரி நம்ம ஹேங் பண்ணி விட்டுக்கலாம். கிச்சன்லேயே இல்லை சிங்க் பக்கத்துலேயே இந்த மாதிரி ஹேங் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய கிச்சன் டவலை அழகாக இன்செர்ட் பண்ணி நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். சிங்க் பக்கத்தில் இதை ஹேங் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு துடைக்கக்கூடிய அந்த டவலை இதுக்குள்ளே நீங்கள் இன்செர்ட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள். வெண்டைக்காயை வந்து சூப்பராக வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். நார்மலாக வெண்டைக்காவை சமைக்க தாங்க யூஸ் பண்ணுவோம். சமைக்கிறதுக்கு மட்டும் இல்லைங்க, சமையல் குறிப்புக்கும் இந்த வெண்டைக்காவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நார்மலாக இந்த வெண்டைக்காயுடைய அடிப்பகுதியையும் மேல் பகுதியையும் கட் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த காய் பகுதி, அதாவது சென்டர் பகுதியை மட்டும் நம்ம கட் பண்ணி சமையலுக்கு பயன்படுத்தும் இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி பயன்படுத்திட்டு இந்த காயோடைய அந்த பாட்டம் போர்ஷனையும் மேல் பகுதியையும் தூக்கி குப்பையில் போட்டுருவோம். அப்படி போடாமல் இந்த காய், அதாவது வெண்டைக்காயோடைய அந்த மேல் பகுதி, கொண்டை பகுதி இருக்கு இல்லைங்களா, இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூப்பராக யூஸ் பண்ண போகிறோம். அதுவும் ஒரு சூப்பரான கிச்சன் டிப்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்க போகிறோம். இதை வந்து நீங்கள் எப்போல்லாம் வெண்டைக்காய் செய்கிறீங்களோ அந்த நேரத்தில் அழகாக எடுத்து வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நம்ம வெண்டைக்காய் செய்யும்போது இந்த மாதிரி கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிரும் அப்படின்னா நம்ம எப்போ தேவைப்படுதோ, அதாவது எப்போல்லாம் நம்ம தோசை சுடுறோமோ அப்போல்லாம் வந்து இந்த மாதிரி நம்ம ஆனியனுக்கு பதிலாக லைட்டாக ஆயில் போட்டு இந்த வெண்டைக்காவை வச்சு தேய்ச்சி விட்டிங்கன்னா போதுங்க, தோசை வந்து சூப்பராக வரும். என்னதான் வந்து தோசை வராமல் இருக்கிற தோசைக்கல்லாக இருந்தால் கூட இந்த டிப்ஸை ட்ரை பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக வந்து தோசை வருங்க. பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் தோசைக்கல்லை அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடியும் தேய்ச்சி விட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த தோசைக்கல்லை அடுப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆயில் போட்டு ஆனியன் தேய்ப்போம் இல்லைங்களா, அந்த ஆனியனுக்கு பதிலாக இந்த வெண்டைக்காயை நம்ம அழகாக பிடிச்சி தேய்ச்சிக்கலாம். கையில் பிடிக்கிறதுக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். வெண்டைக்காய்க்கு மேலே அந்த கொண்டை மாதிரி இருக்கிறதெல்லாம் அந்த இடத்த பிடிச்சி நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பிடிச்சி நம்ம ஆயில் போட்டு லைட்டாக தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் தோசை ஊற்றுனீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக தோசை வருங்க. வாழைப்பழத்தோல் மாதிரி வழுக்கிக்கிட்டு வரும் தோசை. நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ணாலோ இல்லை சப்பாத்திலாம் சுட்டாலோ நெக்ஸ்ட்டு தோசை ஊற்றும்போது பார்த்திங்கன்னா வரவே வராது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த நேரங்களில் இந்த மாதிரி வெண்டைக்காய் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய கொண்டை பகுதியை மட்டும் கட் பண்ணி யூஸ் பண்ணால் போதுங்க. இதுக்காக தனியாக வெண்டைக்காவை கட் பண்ணி யூஸ் பண்ணணும்லாம் இல்லை, வெண்டைக்காவை வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லைங்க. நம்ம குப்பையில் தூக்கி போடக்கூடிய அந்த வெண்டைக்காவுடைய மேல் பகுதியை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணால் போதும், சூப்பராக வந்து தோசையை சுட்டு முடிச்சிடலாம். அதே நேரத்தில் நீங்கள் அந்த வெண்டைக்காவையும் அந்த குப்பையில் போடக்கூடிய அந்த பகுதியை வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண மாதிரியே இருக்குங்க. தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் இட்லி சுடும்போது எப்படி தான் இட்லி ஊற்றினாலும் ரொம்ப கல் மாதிரி வருதுன்னு ஃபீல் பண்ணுறீங்களா, இந்த டிப்ஸை ட்ரை பண்ணுங்கள். உங்களுடைய இட்லி வந்து பார்த்தீங்கன்னா குஷ்பு இட்லி மாதிரி சூப்பராக வருங்க. பாருங்கள், தேவையான அளவுக்கு நீங்கள் மாவு எடுத்துக்கோங்க. மாவு வந்து ரொம்ப கட்டியாக கரைக்காமல் நான் எப்படி கரைச்சிருக்கணும் அந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த மாவில் 1 ஸ்பூன் அளவுக்கு கோகனட் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கோகனட் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா செக்கான எண்ணெயாக இருக்கணும். நீங்கள் தலைக்கு யூஸ் பண்ணுற கோகனட் ஆயில் அதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ இப்போ நம்ம நல்லா அந்த ஆயிலை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் வந்து இந்த மாவை அப்படியே வச்சிடணுங்க. ஒரு 15 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாவை எடுத்து நம்ம இட்லி ஊற்றணும் அப்படின்னா ரொம்ப சூப்பராக சாஃப்டாக வந்து இட்லி வந்து உங்களுக்கு கிடைக்கும். நான் கோகனட் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் கழித்து ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம இந்த மாவை யூஸ் பண்ணி இட்லி ஊற்றலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாவு வந்து நான் எந்த அளவுக்கு தண்ணியாக கரைச்சிருக்குன்னு சொல்லிட்டு, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது, ஒரு மீடியம் லெவலில் இருக்கணும் மாவு. அப்போ தான் வந்து இட்லி உங்களுக்கு சாஃப்டாக வரும். ரொம்ப கட்டியாக கரைச்சிட்டிங்க அப்படின்னாலும் இட்லி வந்து பார்த்திங்கன்னா கல் மாதிரி இருக்கும். ஸோ இந்த பதத்துக்கு நீங்கள் கரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இட்லி பாத்திரத்தில் தண்ணி வந்து நல்லா கொதிக்கணுங்க. கொதித்த பிறகு தான் நம்ம மாவு ஊற்றினா அந்த இட்லி கட்டராவை உள்ளே வைக்கணும். அப்போ தான் வந்து இட்லி சூப்பராக வந்து சாஃப்டாக கிடைக்குங்க. பாருங்கள், இட்லி நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு சாஃப்டாக சூப்பராக வந்து நம்மளுக்கு இட்லி வந்து கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் எல்லா இட்லியுமே எடுத்துட்டேங்க. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு சாஃப்டாக பூ மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. பாருங்கள், எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி எம்டி கோல்கேட் டியூபை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேஸ்ட் தீர்ந்துருச்சு அப்படின்னா இந்த டியூபை வந்து பார்த்திங்கன்னா தூக்கி தான் போடுவோம். அப்படி தூக்கி போடாமல் இதை வந்து சூப்பராக வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த டியூப்பில் ஒரே ஒரு ஹோல்ஸ் மட்டும் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. அதாவது இந்த டியூப்பில் மேலே இருக்கு இல்லைங்களா, அந்த வாய்ப்பகுதி உள்ளே இன்செர்ட் ஆகிற மாதிரி போட்டு விட்டுக்கோங்க. அடுத்தது இது எதுக்காக யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் சார்ஜர் கேபிள்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சோம் அப்படின்னா
அப்படியே பிரிஞ்சு வந்துடும். ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதை வந்து லாக் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த டியூபை அழகாக யூஸ் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த டியூபை வந்து நான் வைக்கிற மாதிரி வச்சுட்டு அழகாக வந்து லாக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அந்த ஹோல்ஸ் வழியாக அந்த டியூபுடைய வாய்ப்பகுதியை வெளியே எடுத்துகிட்டு நீங்கள் மூடி போட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா ஓப்பன் ஆகவே ஆகாதுங்க. நீங்கள் எப்படி அந்த கேபிளை வைக்கிறீங்களோ அதே மாதிரி தான் இருக்கும். ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். இந்த மாதிரி எத்தனை கேபிள்ஸ் வேணாலும் நீங்கள் அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம இதை ஓப்பன் பண்ணால் மட்டும் தான் இந்த கேபிள் வந்து பார்த்திங்கன்னா எடுக்க முடியும். பாருங்கள் எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்த டிப்ஸ் பார்க்கலாங்க. உங்களுடைய நேமும் நம்மளுடைய சேனலில் வாசிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸை இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. நெக்ஸ்ட் லாங் வீடியோவில் உங்களுடைய நேமும் கண்டிப்பாக வாசிக்கப்படுங்க. இந்த மாதிரி ஒரே ஒரு லெமன் இருந்தால் போதுங்க, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கொசுக்களை சூப்பராக விரட்டிடலாம். எப்படின்னு பார்க்கலாங்க. அந்த லெமனில் 2ஆக கட் பண்ணிக்கோங்க. 2ஆக கட் பண்ணிவிட்டு ஒரு பீஸில் வந்து பார்த்தீங்கன்னா லவங்க பூவை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணிக்கோங்க. இன்னொரு பீஸ்லேயும் இதே மாதிரி லவங்க பூவை இன்செர்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஓரங்களில் தான் அந்த லவங்க பூவை இன்செர்ட் பண்ணணும். சென்டரில் வந்து இன்செர்ட் பண்ணக்கூடாது. அடுத்தது நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணி முடித்த பிறகு ஒரு கேண்டில் ஒன்று எடுத்திருக்கேன். அந்த கேண்டில் ஒரு லெமனுடைய சென்டரில் வந்து இன்செர்ட் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பல் குத்துற குச்சி இருக்கும் இல்லைங்களா, அந்த குச்சை இந்த மாதிரி அந்த லெமனுடைய ஓரங்களை எட்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட இந்த குச்சி இல்லை அப்படின்னா நீங்கள் ஈர்க்குச்சி கூட உடச்சி யூஸ் பண்ணிக்கலாம். அதை வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் ஏதாச்சும் இருந்தால் எடுத்துக்கோங்க. ஏன்னா லெமன் வந்து பார்த்தீங்கன்னா உருண்டுக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து டேப் ரோல் இருக்கு இல்லைங்களா, எம்டி ரோல், அதை வந்து எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இன்னொரு லெமனை அந்த குச்சிகளுடைய மறுமுனையில் இன்செர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கேண்டில் வந்து உள்பக்கமாக இருக்கும். இப்போ நம்ம அந்த கேண்டிலை ஏற்றி விட்டோம் அப்படின்னா அந்த கேண்டில் எரிஞ்சு லெமனில் இருக்கக்கூடிய அந்த லவங்க பூவும் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக எரிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி அந்த லவங்க பூ, லெமன் இது எல்லாமே எரிஞ்சு அதிலிருந்து வரக்கூடிய அந்த புகை வந்து பார்த்திங்கன்னா கொசுக்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. இந்த ஸ்மெல்லுக்கு கொசு வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே வரவே வராது. நம்ம ஈவினிங் டைமில் இந்த மாதிரி கேண்டில் ஏற்றி வச்சோம் அப்படின்னா அதிலிருந்து வரக்கூடிய அந்த புகையுடைய ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா கொசுக்களை விரட்டி அடிச்சிடும். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். லெமன், லவங்க பூ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் தான். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு கொசுக்களை ஈஸியாக விரட்ட முடியுங்க. உங்களுக்கு தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாங்க. என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுடைய லஞ்ச் பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி தான் சாப்பாடு கட்டி கொடுத்து விட்டாலும் வரும்பொழுது மூடி தனியாக பாக்ஸ் தனியாக இருக்குங்க. அந்த பாக்ஸை வாஷ் பண்ணாமல் அப்படியே வைக்கிறதால அந்த பாக்ஸில் மிச்சம் இருக்கக்கூடிய ரைஸ், குழம்பு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேக்லேயே கொட்டி பேக்கே ஸ்பாயில் பண்ணிடுவாங்க. லஞ்ச் பேக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தினமும் வாஷ் பண்ணிலாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய அந்த ஷாப்பிங் பேக்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த ஷாப்பிங் பேக்ஸை நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த பேக்கை வந்து பார்த்திங்கன்னா நம்ம லஞ்ச் பேக்குடைய லெங்த்துக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீல வாக்கில் இருக்க மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை சிங்கிள் லேயராக இருக்க மாதிரி கட் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி சிங்கிள் லேயராக கட் பண்ணி முடிச்ச பிறகு லெங்த் வந்து பார்த்திங்கன்னா அந்த லஞ்ச் பேக்கில் வச்சு மெஷர் பண்ணிக்கோங்க. மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி லெங்த் இருக்கிற மாதிரி இதை சின்ன சின்ன துண்டுகளாக ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுக்கலாம். உங்களால் மேக்ஸிமம் எத்தனை துண்டுகள் கட் பண்ணி வச்சுக்க முடியுமோ கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு ரெடி பண்ணும்போது லஞ்ச் பேக்கில் அடியில் வந்து ஒரு ஷீட்டை போட்டு விட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம லஞ்ச் பாக்ஸ்லாம் வச்சோம் அப்படின்னா பாக்ஸ்லேருந்து சிந்தக்கூடிய அந்த வேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஷீட்டில் தான் போடும். லஞ்ச் பேக்லேருந்து இந்த அடியில் அழகாக ஷீட்டை எடுத்து போட்டுட்டு ஷீட்டை வந்து மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம லஞ்ச் பேக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அழுக்காகாமல் இருக்கும். பாருங்கள், நான் கட் பண்ணிவிட்டு ஒரு ஷீட்டை வந்து ஃபஸ்ட்டு வச்சுட்டேன். அதுக்கு மேலே நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஸ்நாக்ஸாக இருக்கட்டும் இல்லை லஞ்சாக இருக்கட்டும் அழகாக வச்சுக்கலாங்க. குழந்தைங்க போதுமான அளவுக்கு சாப்பிட்டு சரியாக மூடாமல் பாக்ஸை இதுக்குள்ளே போட்டுருவாங்க. அப்படி போட்டுரும்போது அந்த பாக்ஸில் மிச்சம் இருக்கக்கூடிய சாப்பாடோ இல்லை வந்து காயோ பார்த்திங்கன்னா அந்த பேக்லேயே வந்து கொட்டிக்கும். அதே மாதிரி சின்ன பிள்ளைங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேக்கை வச்சு விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ என்ன தான் பாக்ஸை மூடி வச்சாலுமே அவங்க விளையாடுற விளையாட்டில் அந்த பாக்ஸ் தானாக ஓப்பன் ஆகிடும். பேக் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அழுக்காக்கி தான் கொண்டு வருவாங்க. இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கும்போது பாருங்கள், அடியிலிருந்து அந்த பேப்பரை மட்டும் எடுத்துக்கலாம். அந்த ஷீட்டை மட்டும் எடுத்து தூக்கி போட்டுட்டு நம்ம அழகாக இன்னொரு ஷீட் போட்டு நம்ம இந்த பேக்கை யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்ப சேஃபாக இருக்கும், ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். பேக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அழுக்காகாது. அடிக்கடி லஞ்ச் பேக்கை வாஷ் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லைங்க. குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லைங்க, ஆஃபீஸ் போகிறவங்களும் கூட இந்த மாதிரி நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஃபுட் பாக்ஸ், அதாவது இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னருடைய மூடியை வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. கீழே இருக்கக்கூடிய இந்த கண்டெய்னருடைய பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக ஹோல்ஸ் வந்து ஃபுல்லாக வந்து போட்டு விட்டுக்கோங்க. மேக்ஸிமம் எத்தனை ஹோல்ஸ் போட முடியுமோ அத்தனை ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து கிட்ஸ்க்காக யூடியூப் சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சேனல் நேம் வந்து பார்த்திங்கன்னா SS செல்லம் டிவி. ஸோ SS செல்லம் டிவியில் என்னெல்லாம் அப்லோட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கிட்ஸ் ஸ்டோரிஸு, ரைம்ஸு, குழந்தைங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ்லாம் அப்லோட் பண்ண போகிறேன். உங்களுடைய குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டோரிஸ்லாம் பிடிக்கும் அப்படின்னா எந்த மாதிரியான ஸ்டோரிஸ் வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் நம்மளுடைய SS செல்லம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், அந்த கண்டெய்னரில் ஹேங் பண்ணுறதுக்கும் ஒரு ஹோல்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் அது இந்த மாதிரி ஹேங் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா அழகாக உங்ககிட்ட இருக்கக்கூடிய கிளாஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம சிங்க் பக்கத்தில் இந்த மாதிரி
ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கிளாஸ் எல்லாம் வாஷ் பண்ணி டேரெக்டாக இதிலேயே போட்டுடலாம். தண்ணி எது இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹோல்ஸ் போட்டோம் இல்லைங்களா பாட்டமில், அந்த பாட்டமில் தண்ணி ஃபுல்லாகவே ட்ரைன் ஆகிட்டு வெளியே வந்துருங்க. ஸோ யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். பாருங்கள் எத்தனை கிளாஸ் வேணாலும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பட் அந்த ஹூக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹூக் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி சூஸ் பண்ணி ஹேங் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து வெயிட் நல்லாவே தாங்குங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவுக்கு நீட்டாக பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த கிச்சன் ஆர்கனைசர் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாங்க. இந்த மாதிரி எம்டி டேப் ரோலையும் ஒரு குட்டி பிளாஸ்டிக் கண்டெய்னர், அதாவது இது வந்து பபிள்ஸ்லாம் வரும் இல்லைங்களா, அந்த பாக்ஸ் தான். ஸோ அந்த பாக்ஸையும் சூப்பர் யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த பிளாஸ்டிக் பாக்ஸுக்கு மேலே ஒரு குட்டியாக கிளாத் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த கிளாத்தை வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இல்லைனா நீங்கள் கிஃப்ட் ராப்பர் கூட யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி கிஃப்ட் ராப்பரோ இல்லை ஓல்டு கிளாத்தோ ஒட்டி எடுக்கும்போது பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக அழகாக இருக்குங்க. அதுக்காக தான் ஒட்டி எடுத்துக்கிறது. பாருங்கள் நான் வந்து ஒட்டி எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒட்டி முடிச்ச பிறகு பாருங்கள் பார்க்கவே க்யூட்டாக இருக்குது. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது இதை என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எம்டி டேப் ரோல் எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா, இந்த டேப் ரோலில் பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த பிளாஸ்டிக் பாக்ஸை அழகாக அந்த டேப் ரோலுக்கு மேலே சென்டரில் வச்சு ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான ஸ்பூன் ஸ்டாண்ட் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பென் ஸ்டாண்டாகவும் யூஸ் பண்ணலாம், ஸ்பூன் ஸ்டாண்டாகவும் யூஸ் பண்ணலாம். உங்களுடைய விருப்பம் தாங்க. நான் வந்து ஸ்பூன் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்க போகிறேன். ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம எப்படி வைக்கிறோமோ அப்படியே இருக்கும். கீழே சாயாது, பார்க்கவும் நீட்டாக அழகாக இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த ஸ்பூன் ஸ்டாண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஷாக்ஸ் தான் வந்து இந்த மாதிரி பாக்ஸில் வச்சு போட்டு வச்சிருந்தோம் அப்படின்னா கஜன்னு இருக்கும். ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு நீட்டாக எப்படி ஃபோல்ட் பண்ணி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு செட் ஷாக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். அட் த சேம் டைம் உங்களுக்கு ஸ்பேஸும் வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே சேவ் ஆகுங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் ஃபுல்லாக இருந்துச்சு இந்த ஷாக்ஸு. இப்போ நான் ஃபோல்ட் பண்ண பிறகு நிறையவே ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிச்சமாகுங்க. பாருங்கள் நான் வந்து 2 செட் வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சிருக்கேன். பார்க்க எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கிராஸ் மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபோல்ட் பண்ணணும். லாஸ்ட்டாக ஃபோல்ட் பண்ணக்கூடிய அந்த பகுதியை மட்டும் இந்த மாதிரி உள் பக்கமாக இன்செர்ட் பண்ணிட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா போதுங்க. ரொம்பவே சூப்பராக க்யூட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள் இப்போ நம்ம இதில் இன்னும் கூட 2 செட் இல்லைங்க 3 செட் கூட ஷாக்ஸ் வந்து வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வைக்கும்போது பார்க்கவும் நீட்டாக இருக்கும். ஒவ்வொரு செட்டும் ஷாக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகாமல் அப்படியே நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்களுடைய ஓல்டு கிளாத்தை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து கார்த்திக் அப்படின்றவர் வந்து கேட்டிருந்தாரு. ஸோ குழந்தைங்களுடைய டாய்ஸை வந்து போட்டு வைக்கிறதுக்கு ஒரு டிப்ஸ் வந்து சொல்லுங்கள் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய பழைய ஸ்கர்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா உள்பக்கம் வெளியே இருக்க மாதிரி திருப்பிட்டு இந்த மாதிரி மடிச்சு எடுத்துக்கோங்க. மடிச்சுட்டு ஒரு ஏர் பேண்டோ ரப்பர் பேண்டோ போட்டு விட்டுக்கோங்க. அப்படி எதுவும் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கயிறை வந்து ரோப்பை வந்து டைட்டாக வந்து கட்டி எடுத்துக்கோங்க. கழண்டு வராத மாதிரி டைட்டாக கட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம நல்ல பக்கத்தை திருப்பிக்கலாங்க. நல்ல பக்கத்தை திருப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சூப்பரான பேக் மாதிரி கிடச்சிரும். அதுக்கு முன்னாடி எக்ஸ்ட்ராஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுங்க. இந்த ஸ்கர்ட்டுக்கு உள்ள வந்து 2-3 லேயர் கிளாத் இருக்கு இல்லைங்களா, அந்த கிளாத்லாம் தேவையில்லை அப்படின்னா கூட நீங்கள் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். ஒரே ஒரு லேயரை வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த மாதிரி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டாய்ஸ் எல்லாத்தையும் உள்ளே போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹேங் பண்ணுற கயிறு மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது இதில் இருந்து சுங்கு வந்து அதில் தொங்கிட்டு இருந்துச்சு. ஸோ அதை யூஸ் பண்ணி நான் ஹேங் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள் அது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஹேங் பண்ணுறதுக்கு ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். பார்க்கவும் ரொம்ப நீட்டாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் நிறைய டாய்ஸ் வந்து இதுக்குள்ளே போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஸ்கர்ட்லாம் சூஸ் பண்ணும்போது அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த 2-3 லேயர் கிளாத் கொடுத்துருப்பாங்களா, அது எல்லாத்தையுமே கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு சிங்கிள் லேயராக இருக்க மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் உள்ளே போட்டு ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா எடுத்து யூஸ் பண்ணும்போது எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காதுங்க. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். பார்க்கவும் நீட்டாக அழகாக இருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி ஹூக்கில் மாட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா குழந்தைங்க வந்து எடுக்கவே மாட்டாங்க. நம்ம எடுத்து கொடுத்தா மட்டும் தான் விளையாட முடியும். ஃபுல்லாக வாங்கினா கொடுப்பாங்க இல்லைங்களா பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ். இந்த மாதிரி குட்டி குட்டி பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லையுமே நிறையவே இருக்கும். அதை வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே தூக்கி போட்டுருவோம். அப்படி தூக்கி போடாமல் இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரையே சூப்பரான ஒரு கிச்சன் ஆர்கனைசராக மாற்றலாங்க. பாருங்கள் இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ்லாம் நான் எப்படி ஹோல்ஸ் போடணும் அந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுட்டு நான் எப்படி வந்து கயிறை இன்செர்ட் பண்ணி வெளியே எடுக்கணும் நாட் போட்டு அதே மாதிரி நீங்களும் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. ஆருத்ரா, அன்னபூரணி, ஆறுமுகம், கவி, அமுலியப்பன், கார்த்திக், ஆர்கே செல்வி, கனகவல்லி சோலை ஆனந்தன், கலா, யுவாதிகா, இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஹோல்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் ஒரு ஸ்ட்ராங்கான கயிறை எடுத்து கட்டி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம கயிறை இன்செர்ட் பண்ணோம் இல்லைங்களா, அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு ஹோல்ஸ் போட்டு அதே கயிறை பாட்டமில் விட்டு கீழே எடுத்துக்கோங்க. அதே மாதிரி கீழே இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர்லையும் இன்னொரு ஹோல்ஸ் வந்து போட்டுக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டே போடும்போது கூட 2 ஹோல்ஸாக போட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஹோல்ஸ் போட்டோம் இல்லைங்களா, அது வழியாக அந்த கயிறை இன்செர்ட் பண்ணிவிட்டு டைட்டாக நாட் போட்டு எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி நாட் போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸில் மட்டும் நம்ம மேலேயும் 2 ஹோல்ஸ் போட்டுருக்கோம் இல்லைங்களா, அதாவது 3 ஹோல்ஸ் நான் போட்டுட்டேன், நீங்கள் 2 போட்டால் போதும். அந்த ஹோல்ஸ்லையும் நீங்கள் கயிறை இன்செர்ட் பண்ணிவிட்டு ஹேங் பண்ணுற மாதிரி கட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்செர்ட் பண்ணுற மாதிரி இன்செர்ட் பண்ணி வெளிப்பக்கமாக விட்டு நாட் போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், வேறு எதுவுமே செய்ய வேண்டியது இல்லைங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு சூப்பராக ஒரு கிச்சன் ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்குங்க. இந்த மாதிரி ஹேங் பண்ணுறதுக்கு கட்டியிருந்தோம் இல்லைங்களா, அந்த கயிறை யூஸ் பண்ணி கிச்சனில் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஹூக்கில் வந்து ஹேங் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கீழே இருக்கக்கூடிய அந்த பாக்ஸில் வந்து காஃபி தூள் பேக்கெட்ஸ்லாம் வச்சு அழகாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா
பெருங்காய டப்பாலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த டப்பாக்கெல்லாம் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி உங்ககிட்ட இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் பாக்ஸை வந்து சூப்பரான ஒரு கிச்சன் ஆர்கனைசராக மாற்றிக்கலாம். அதுவும் வந்து சிம்பிளாகவே வந்து ரெடி பண்ணிக்கலாங்க. கயிறும் இந்த கண்டெய்னர்ஸும் இருந்தால் போதும், அழகாக வந்து 2 மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாங்க. ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். இந்த மாதிரி பிளாஸ்டிக் கேப்ஸை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த கேப்பை நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கட் பண்ணி எடுத்துகிட்டு நான் எப்படி பெயிண்ட் பண்ணுறனோ அதே மாதிரி நீங்களும் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. அன்னபூரணி, ஆறுமுகம், சண்முகவேல், சந்திரலிங்கம், அருண்மேரி, கனகவல்லி சோலை, ஆனந்தன், ஆருத்ரா, இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நான் கத்தி ஹீட் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டேன். மேலேயும் ஒரு ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கிட்டேங்க. அவ்வளோதாங்க, வேறு எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. இப்போ நம்ம இதுக்கு மேலே கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் வந்து 2 கலர்ஸில் பெயிண்ட் எடுத்திருக்கேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் பெயிண்ட். அந்த ரெட் கலர் பெயிண்ட்டை யூஸ் பண்ணி நான் எனக்கு பிடிச்ச மாதிரி பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். பெயிண்ட் பண்ணி முடிச்சுட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஆர்கனைசரை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஆர்கனைசரை நீங்கள் கிச்சன்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், பாத்ரூம்லேயும் யூஸ் பண்ணிக்கலாங்க. கிச்சனில் ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி கிச்சன் டவல்ஸை வந்து ஹேங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பாத்ரூமில் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் டவல்லாம் ஹேங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கிளாத்தெல்லாம் ஹேங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும், ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த டவல் ஆர்கனைசர் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். தேங்காவை ஈஸியாக வந்து எப்படி உடைக்கிறதுன்னு பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். உடைக்கிறதுக்கு முன்னாடி அந்த தேங்காய்க்கு மேலே இருக்கக்கூடிய அந்த தோல், அதாவது தேங்காய் பஞ்சு எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனாக ரிமூவ் பண்ணிடணுங்க. அப்போ தான் நம்ம உடைக்கும்போது கரெக்டாக இருக்கும். நான் வந்து ஒரு வீடியோவில் பார்த்தேன், இந்த மாதிரி கேப் வந்து கம்மியாக இருக்கிற இடத்துல நம்ம உடைச்சோம் அப்படின்னா ஈஸியாக உடையும்னு சொல்லியிருந்தாங்க. சரி, நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு உடைக்க ஆரம்பிச்சிட்டேங்க. ஆனால் ட்ரை பண்ணும்போது தான் தெரிஞ்சது அது மாதிரி உடையவே உடையலன்றது. அதுக்கப்புறம் நான் எப்போவுமே உடைக்கிற மாதிரி உடைக்க ஆரம்பிச்சிட்டேங்க. நான் நார்மலாக எப்படி தேங்காய் உடைப்பேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேங்காவில் 3 சைடில் வந்து பார்த்தீங்கன்னா லைன் மாதிரி இருக்குங்க. அந்த லைனில் வச்சு கரெக்டாக தட்டினீங்கன்னா போதும், உங்களுக்கு சூப்பராக வந்து தேங்காய் உடஞ்சிருங்க. இந்த தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா சட்னிக்கு வாங்கினது தான். இது கொஞ்சம் முறுக்கலாக இருக்கக்கூடிய தேங்காய் தான். பட் ஆனால் பாருங்கள், மேக்ஸிமம் நான் வந்து சூப்பராக உடச்சிட்டேங்க. இந்த மாதிரி லைட்டாக நம்ம தட்டினாவே போதும். அந்த 3 கோடு மாதிரி இருக்குது பாருங்கள், அந்த லைனில் வச்சு தட்டணும். அப்போ தான் வந்து டக்குன்னு உடையுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்காக நம்ம ஜென்ஸ்லாம் கூப்பிட்டு தேங்காய் உடைக்க சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நம்மளே வந்து உடைச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மேக்ஸிமம் வந்து கரெக்டாக வந்திருக்கு. இதுவே நீங்கள் நல்ல தேங்காவை பார்த்து எடுத்து உடைச்சிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக வருங்க. தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பழைய பேங்கிள்ஸ் வந்து நிறைய இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியலனா இந்த டிப்ஸ் உங்களுக்காக தாங்க. அந்த பேங்கிள்ஸை இந்த மாதிரி கார்ட்போர்ட் பாக்ஸ்லேயே அட்டையில் வச்சு நான் மார்க் பண்ணுற மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த அட்டைகளை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். கலை, முனுசாமி, யுவாதிகா, தனுஷ்யா, உஷா, ஆறுமுகம், அன்னபூரணி, ஆர்கே செல்வி, அனிதா, கார்த்திக், அனுஷ்கா, கனகவல்லி சோலை, ஆனந்தன், லக்ஷ்மி, ஆர்த்தி அகோரம், சாய் கவி, பிரகாஷ், தர்ஷன், இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து அந்த அட்டைகளை கட் பண்ணிவிட்டு பேங்கிள்ஸை வந்து க்ளூ அப்ளை பண்ணி நான் ஒட்டுற மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து புதுசாக ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அது வந்து குட்டீஸ்க்கான சேனல். ஸோ கார்ட்டூன் வீடியோஸ்லாம் வந்து அதில் போடலான்ட்டு இருக்கேன். இந்த சேனலுக்கு நீங்கள் எப்படி சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி என்னுடைய அந்த சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணணும். சேனல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் செல்லம் டிவி. ஸோ இதுதான் சேனல் நேமு. டிஸ்கிரிப்ஷனில் சேனலுடைய லிங்க் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வீடியோஸ் பார்த்துட்டு வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் எஸ்எஸ் செல்லம் டிவியையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஒரு அட்டையில் அந்த பேங்கிள்ஸை ஒட்டி விட்டுட்டு இன்னொரு அட்டையில் டேப் ரோல் இருக்குங்களா, அந்த எம்டி ரோலை வந்து க்ளூ அப்ளை பண்ணி சென்டரில் வந்து ஒட்டி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அந்த அட்டைக்கு மேலே அழகாக பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஒரு க்யூட்டான ஆர்கனைசர் ரெடி ஆகிடும். உங்களுக்கு பெயிண்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னா நீங்கள் கிஃப்ட் ரேப்பர் இருந்தால் கூட ஒட்டி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நான் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். அடுத்தது அந்த டேப் ரோல் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு மேலே கலர் டேப் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒட்டி எடுத்துக்கிறேங்க. ஸோ இந்த மாதிரி ஒட்டி எடுக்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அடுத்தது நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டமில் இருக்கக்கூடிய அந்த அட்டையில் ஓரங்களில் மட்டும் நான் வந்து அந்த ரெட் கலர் பெயிண்ட்டை வந்து அப்ளை பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணி எடுக்கும்போது பார்க்குறதுக்கு கொஞ்சம் லுக்காக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி அந்த ஓரங்களில் மட்டும் அப்ளை பண்ணால் போதும். உள்பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ வெளிப்பக்கம் மட்டும் அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சுது.
அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான ஸ்டோரேஜ் ஆர்கனைசர் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஆர்கனைசரில் நம்ம எந்த பொருட்கள்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிடிச்ச ஏர் பேண்ட்ஸு, செயின்ஸ் இது எல்லாத்தையுமே போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஸ்டோன் வச்ச மாதிரி இருக்கக்கூடிய கிளிப்ஸ் எல்லாம் அழகாக இதுக்குள்ளே போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருக்கும். எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் அழகாகவும் இருக்குங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த ஸ்டோரேஜ் ஆர்கனைசர் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஓல்டு பேங்கிள்ஸை இந்த மாதிரி நீங்கள் அழகாக ரீயூஸ் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய SS செல்லம் டிவியில் உங்கள் குழந்தைகளுக்கு தேவையான பிடிச்ச ஸ்டோரிஸ் அப்லோட் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். இந்த மாதிரி அஞ்சரை பெட்டியிலலாம் நம்ம குட்டி குட்டியாக ஸ்பூன் வந்து வாங்கி போட்டு வச்சிருப்போம். இந்த அஞ்சரை பெட்டியில் போடுறதுக்கு காசு கொடுத்து தான் ஸ்பூன் வாங்கி யூஸ் பண்ணணும் இல்லைங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை கூட அழகாக ரீயூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம ஒரு பொருளில் போட்ட ஸ்பூனை இன்னொரு பொருளில் போட்டு யூஸ் பண்ணும்போது ஒன்னோட ஒன்று மிக்ஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் வந்து நம்ம சூப்லாம் வாங்கினா கொடுப்பாங்க இல்லைங்களா, இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஸ்பூன்ஸு இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போட்டுருவோம். அப்படி தூக்கி போடாமல் இதை வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பராக ரீயூஸ் பண்ணிக்கலாம். இந்த குட்டி ஸ்பூனுடைய சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு சின்னதாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இந்த ஸ்பூனை வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சிசர் வச்சு கட் பண்ணிங்க அப்படின்னாவே நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் ஒவ்வொரு பாக்ஸ்லையும், அதாவது ஒவ்வொரு பொருள்லையும் நீங்கள் ஒவ்வொரு ஸ்பூன் வந்து போட்டு வச்சுக்கலாங்க. எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்பூன் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த ஸ்பூனை அழகாக இந்த மாதிரி கட் பண்ணி நீங்கள் ரீயூஸ் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதே மாதிரி ஒரு பொருளில் போட்ட ஸ்பூனை இன்னொரு பொருளில் போட வேண்டிய அவசியமும் இருக்காது. இதுக்கு போடுறதுக்காகவே ஸ்பூன் வந்து குட்டியாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காசு கொடுத்து வாங்க வேண்டிய அவசியமும் இருக்காதுங்க. நம்ம வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடக்கூடிய இந்த பிளாஸ்டிக் ஸ்பூன்ஸையே அழகாக கட் பண்ணி இந்த மாதிரி ரீயூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய சைஸ் பிளாஸ்டிக் கண்டெய்னரையும் குட்டி சைஸ் பிளாஸ்டிக் கண்டெய்னரையும் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு பெரிய சைஸ் கண்டெய்னர்ஸில் இந்த மாதிரி ரெண்டு ஹோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. அடுத்தது சின்ன சைஸ் கண்டெய்னர்லையும் அதே மாதிரி ரெண்டு ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு அந்த 2 ஹோல்ஸையுமே போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது ஒரு கயிறு எடுத்துக்கோங்க. அந்த கயிறை வந்து பார்த்தீங்கன்னா 2 துண்டாக கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு பீஸை வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்படி இன்செர்ட் பண்ணுறனோ அந்த மாதிரி இன்செர்ட் பண்ணி நாட் போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சின்ன சைஸ் பிளாஸ்டிக் கண்டெய்னரை பெரிய சைஸ் பிளாஸ்டிக் கண்டெய்னரோட சேர்த்து ஜாயின் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த கயிறை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு சின்ன சைஸ் கண்டெய்னரில் கயிறை இன்செர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பெரிய சைஸ் கண்டெய்னர் இருக்கக்கூடிய ஹோல்ஸில் இன்செர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம இன்னொரு பெரிய சைஸ் கண்டெய்னர் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஹோல்ஸ் போடுற மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ நம்ம இந்த கயிறை நாட் போடக்கூடாது. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்னொரு கண்டெய்னரை வந்து ஜாயின் பண்ணிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம நாட் போட்டோம் அப்படின்னா இந்த 2 கண்டெய்னருமே வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் ஆகிடும். மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 3 கண்டெய்னர்ஸை நம்ம ஒரே கயிறில் வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறோம். பாருங்கள், ஸ்ட்ராங்காக வந்து நாட் போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து ஒன்னோட ஒன்று பிரிஞ்சு வராமல் ஜாயிண்ட்டாகவே இருக்கும். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா கயிறுலாம் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். அடுத்தது டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கயிறு கட்ட போகிறோம். பாட்டமில் ஒரு கயிறு கட்ட போகிறோம். பாட்டமில் 2 ஹோல்ஸ் போட்டிருக்கேன் பாருங்கள். அந்த ஹோல்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ஹேங் பண்ணுறதுக்கு ஒரு கயிறை வந்து கட்டிட்டு நாட் போட்டு எடுத்துக்கோங்க. அடுத்தது டாப்பில் வந்து ஹோல்ஸ் போட்டோம் இல்லைங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு குட்டி சைஸ் கண்டெய்னர் வச்சுருக்கோம் பாருங்கள். அதை வந்து இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணி ஜாயின் பண்ணுறதுக்காக தான் போட்டிருக்கோம். ஸோ இப்போ நம்ம இந்த 2 கண்டெய்னரையும் ஜாயின் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணி டைட்டாக நாட் போட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரி நீங்கள் எத்தனை கண்டெய்னர்ஸ் வேணாலும் ஜாயின் பண்ணி எடுக்க முடியும். என்கிட்ட 2 கண்டெய்னர்ஸ் இருந்துச்சு, அதனால் 2த்தையுமே ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வால் ஹேங்கிங்காக யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான வால் ஹேங்கிங்கை இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே உங்ககிட்ட வந்து பிளான்ட் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி அழகாக டெக்கரேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்பவே அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். வேறு எந்த பெயிண்ட்டுமே பண்ண வேண்டியதில்லை. இதுவே பார்க்குறதுக்கு நீட்டாக அழகாக இருக்குங்க. ரொம்பவே க்யூட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க இந்த வீடியோக்கு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம். அப்புறம்னு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாகவே வந்து ஹேண்ட் பேக்கில் நிறைய திங்ஸ் வச்சுருப்போம். அவசரத்துக்கு நம்ம தண்ணி பாட்டிலையும் ஹேண்ட் பேக்லேயே வச்சு எடுத்துகிட்டு போவோம். ஆனால் அந்த தண்ணி பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி தான் நேராக வச்சாலும் சாஞ்சிரும், பேக்கெல்லாம் தண்ணி கொட்டிடுங்க. மற்ற பொருட்களும் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் நனைஞ்சிரும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு அந்த தண்ணி பாட்டிலில் விழாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஏர் பேண்டை இந்த மாதிரி பின் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த ஏர் பேண்டை யூஸ் பண்ணி தண்ணி பாட்டிலை நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கலாம். உங்களுக்கு அந்த தண்ணி பாட்டில் எந்த மாதிரி நீங்கள் பேக்கை ஷேக் பண்ணாலும் கீழே விழவே விழாது, சாயவும் சாயாது. நம்ம எப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சோமோ அப்படி தாங்க இருக்கும். ஸோ இதனால் நம்ம எந்த திங்ஸ் வந்து பேக்கில் வச்சுருந்தாலும் சேஃபாக வந்து இருக்கும், நனையாமல் இருக்குங்க. தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல்லாம் வாங்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஜிப்லாக் கவரில் வந்து மொபைல் ஆக்சசரிஸ்லாம் போட்டு கொடுப்பாங்க. இந்த ஜிப்லாக் கவரை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஜிப்லாக் கவரை அழகாக நம்ம ஹேண்ட் பேக்கில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எப்போல்லாம் வந்து மழை வருதோ அந்த மாதிரி நேரங்களில் நம்ம மொபைலை வந்து சேஃபாக யூஸ் பண்ணுறதுக்கு இந்த கவர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த மாதிரி நம்ம மொபைலை உள்ளே போட்டுவிட்டு லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு தண்ணி வந்து உள்ளே போகவே போகாது, ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த மாதிரி தண்ணியில் நனையாமல் இருக்கணுன்ற பொருட்களை இதுக்குள்ளே போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எப்போவுமே இந்த கவரை வந்து பேக்கில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எமர்ஜென்சிக்கு இந்த ஜிப்லாக் கவரை யூஸ் பண்ணிக்கலாங்க. பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலியான எம்டி தைல பாட்டிலை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறாங்க. இந்த தைல பாட்டில்
பாட்டிலுக்கு மேலே அந்த மூடியில் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் சைட் டேப் எடுத்து இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க. இப்போ நம்ம ஸ்டிக்கர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த டபுள் சைட் டேப்பை யூஸ் பண்ணி நம்மளுக்கு தேவையான இடத்துல சிங்க் பக்கத்துலேயே இல்லை பாத்ரூமில் அந்த ஷெல்ஃப் இருக்குங்க அந்த ஷெல்ஃபுக்கு கீழேயும் இந்த மாதிரி நீங்கள் ஒட்டி விட்டுடுங்க. ஒட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா எதுக்காக யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணும்போதும் சரி இல்லை குளிக்கும்போதும் சரி இயரிங்கு அதுக்கப்புறம் ரிங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கழட்டி அங்கங்கே வச்சிருவோம். நிறைய டைமில் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிடும். அந்த மாதிரி மிஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம குளிக்கும்போது இல்லை ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது இந்த பாக்ஸ்க்குள்ளே அழகாக நம்ம இயரிங்காக இருக்கட்டும் ரிங்காக இருக்கட்டும் போட்டு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் குளிச்சு முடிச்ச பிறகு இதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்ப சேஃபாக இருக்கும். யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம். சம்மருக்கான ஒரு டிப்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ என்ன டிப்ஸ்னு பார்த்தீங்கன்னா சம்மருக்கு செம்மையாக வெயில் காயுது இல்லைங்களா? இந்த வெயிலிருந்து வீட்டை கொஞ்சம் சில்லுன்னு வச்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் பார்க்க போகிறோங்க. இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அந்த பாத்திரத்தில் கனமான ஒரு டவலை வந்து நல்லா மடித்து போட்டு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஐஸ் க்யூப்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளேட்டில் வந்து வச்சுருங்க. இந்த மாதிரி டவலுக்கு மேலே எந்த அளவுக்கு ஐஸ் க்யூப்ஸ் உங்ககிட்ட இருக்கோ அவ்வளோ ஐஸ் க்யூப்ஸும் போட்டு விட்டுருங்க. போட்டு விட்டுட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த ரூமில் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு தூங்குனீங்க அப்படின்னா ஃபேன் காற்று வந்து இந்த ஐஸ் க்யூப்பில் பட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து அந்த ரூமில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சரை கம்மி பண்ணும். ஐஸ் க்யூப்ஸ் கரைஞ்சிட்டாலுமே அந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அந்த டவல்லே இருக்கிறதால அந்த நைட் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரூமுடைய டெம்பரேச்சரை இந்த டவலில் இருக்கக்கூடிய தண்ணி வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கும். ஓரளவுக்கு அந்த ஹீட்டை வந்து ரூமுடைய டெம்பரேச்சரை வந்து கம்மி பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஏசி இல்லாதவங்க இந்த மாதிரி கூட நம்ம வீட்டை குளுன்னு வச்சுக்கலாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஐஸ் க்யூப்ஸ்லாம் வைக்கும்போது ஒரு கிண்ணத்தில் கூட பெருசாக தண்ணி ஊற்றி ஃப்ரீசரில் வச்சுட்டு அந்த ஐஸ் க்யூப்பை எடுத்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்னுமே ரொம்ப நேரத்துக்கு உங்களுக்கு சில்னஸ் வந்து கிடைக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆனியனை வந்து ஈஸியாக டக்குன்னு எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நார்மலாகவே நம்ம ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் அந்த ஆனியனுடைய போர்ஷனை கட் பண்ணிட்டு தான் நம்ம ஆனியன் வந்து உரிச்சு வெட்டுவோம். அப்படி இல்லாமல் இந்த ஆனியனுடைய ஃப்ரண்ட்டில் மட்டும் கட் பண்ணிக்கோங்க. பேக்கில் வந்து கட் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம உள்ளே வந்து கத்தியை விட்டு நம்ம ரோல் பண்ணோம் அப்படின்னா அதனுடைய மேல் பகுதி வெளியே வந்துடும். இப்போ நம்ம இந்த ஆனியனை நான் எப்படி கட் பண்ணுறோம் அதே மாதிரி நீங்களும் கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி எத்தனை கட் போட முடியுமோ அத்தனை கட் போட்டு எடுத்துக்கோங்க. போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆனியனை டக்குன்னு கட் பண்ணி முடிச்சிடலாம். அதே மாதிரி நம்ம இந்த மாதிரி நம்ம பேக் சைடில் கட் பண்ணாமல் இருக்கிறதால நம்ம ஆனியன் கட் பண்ணும்போது பிரிஞ்சு வராமலும் இருக்குங்க. ஸோ ஒரு பெரிய ஆனியனாக இருந்தால் கூட சட்டுன்னு நம்ம கட் பண்ணி முடிச்சிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் கட் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த மாதிரி கட் பண்ணி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திருப்பி வச்சுட்டு மற்ற போர்ஷன்ஸ்லாம் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் கடைசியாக அந்த பாட்டம் போர்ஷனை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம அவசரத்துக்கு ஆனியனை சட்டுன்னு கட் பண்ண இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.